அடிகளார் என்ன சொன்னார்? ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அன்பு வேற சிவம் வேறு. குடும்பத்துக்கு அன்பு கொடு, சிவனுக்கு பூஜை பண்ணு. தப்புமா? அதான் அழகா சொன்னார், அன்பும் சிவமும் வேறென்பார் அறிவில்லார். அறிவில்லாதவர்கள் தான் அது ரெண்டு வேறுன்னு சொல்லுவாங்க. அன்பும் சிவமும் ஒன்றாய் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. உனக்குள்ள வந்து அந்த சிவபெருமான் நிற்பான். நீ வந்து பெசன் நகர்ல இருக்கலாம், நீ கே நகர்ல இருக்கலாம், நீ காஷ்மீர்ல இருக்கிறான். மக்கள் மேல ஒரு அன்பு இருந்துச்சுன்னா சிவனை வந்து உட்கார்றா, அது போதென்றால் சொன்னாரு திருமூலர். அதை வந்து அந்த அன்பின் பிரதிபலிப்பு எல்லாம் பண்றத நாம இங்க பாத்துட்டு இருக்கோம், கண் முன்னால பாத்துட்டு இருக்கோம். சொன்னாரு, வாடிய பயிரை, ஒரு பயிர் எடுத்துங்களேன், அதுக்கு நீர் போடாம அது கஷ்டப்பட்டு காஞ்சி கிடக்கலாம். அதை பார்த்து ராமலிங்க வடிகளார் கஷ்டப்படுறாரு. வாடிய பயிரை கண்டவுடன் என் மனம் வாடினேன். இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு வாடிய பயிரையும் அடிச்சுட்டு உடைச்சிட்டு அந்த இடத்துல நல்லா ஒரு கட்டிடம் கட்டிட்டு வள்ளலார் அபார்ட்மெண்ட்ஸ் போட்டுருவாங்க. இந்த காலத்துல அது மாதிரி பண்றாங்க. என்ன பண்றீங்க, வாடிய பயிரை கண்டவுடன் என் மனம் வாடினேன் என்கிறார். பசியினால் இறைத்தேன், பசியினால் இறைத்தா. வீடுதோறும் இருந்து, ஒவ்வொரு வீடா போய் சொல்றேன், குடு குடு, வீடுதோறும் இருந்து பசியராது அயரும் வெற்றரை கண்டு என் மனம் இதைத்தேன், பதைத்தேன். கஷ்டப்பட்டு பணி, அதாவது பிணி, அதாவது உடம்பு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க பாத்தீங்களா, நீடிய பிணி வியாதிகள் உடன் இருந்தவர் என் நேர கண்டு என் மனம் துடித்தேன். கடைசியில சொல்றாரு, ஈடில் மாணிகளாய். மானம் இருக்கு நமக்கு, பிச்சை எடுக்க மாட்டோம். ஈடில் மாணிகளாய், ஆனா ஏழைகளா இருக்காங்க பாத்தீங்களா, சோகால்ட் அந்த நடுவர்க்கம். ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் கண்டவுடன் என் மனம் துடித்தேன் என்னாரு வள்ளலார்.